எல்லாருக்கும் என்னுடைய பேர் விஷ்ணுப்ரியா. எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய வந்து கஷ்டப்பட்டுருப்போம். மெயினாக வந்து 3 திங்ஸில் வந்து நம்ம ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருப்போம். ஃபஸ்ட்டு திங் என்னன்னா ஃபினான்ஷியலாக, செகண்ட் திங் வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஹெல்த் பாதிக்கப்பட ரொம்பவே கஷ்டப்படுவோம். அண்ட் தேர்ட் திங் என்னன்னா வந்து மென்டல் ஹெல்த். ஆனால் இந்த விஷயத்த நம்ம வெளியே சொல்கிறதுக்கு ரொம்பவே வந்து தயங்கும். எனக்கு இந்த மாதிரி தாட்லாம் வருது, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு யோசிக்கிறேன், என்னையே மீறி இந்த மாதிரிலாம் தாட்லாம் வருது, என்னையே மீறி ஒரு பயம், பதட்டம், டக்குன்னு ஒரு சோர்வு, இந்த சோர்வுலேருந்து மீளாமை, நிறையா விதமான சூசைடல் தாட்ஸு, நிறைய விதமான பேனிக் அட்டாக், ஆன்சைட்டி அட்டாக். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 1 மாதம் கண்டினியூ ஆகுது. அதுக்கடுத்து நம்ம ஹீல் ஆகிட்டு வரப்போ திருப்பி நம்ம டவுன் ஆகுது. இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. மேபி நம்ம வெளியில் வந்து சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் இன்னமும் வரலை. இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து வெளிவந்த ஒரு ஆள் தான் நான். இன்னும் வெளியே வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்றது டயக்னோஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஏஜ் ஆஃப் 21. நவ் ஐ எம் 23. அதுக்கு முன்னாடிலேருந்து நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன் இந்த 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து வரதும் ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி நமக்கு எப்படி வந்து ஹார்மோனல் வந்து ஒரு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சின்ன வயசுலாம் பார்ப்போம்ல, நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸால் சின்ன வயசு டயபெட்டிஸ் வருது. அந்த மாதிரி இதுவும் சில பிள்ளைங்களுக்கு, சில அடல்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் கம்மியாகும். மேபி செரோட்டின், டோபமைன், அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ், நம்ம மூளை ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ்லாம் கம்மியாகிறதால நமக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதுவே நமக்கு ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மென்டல் இல்னஸ் ஆகிடும். ஸோ நம்ம மென்டல் இல்னஸ்லாம் வந்தால் என்ன பண்ணுறாங்க, நிறைய வீட்டில் பசங்களை படிக்கவே இல்லை, அவங்களுக்கு ஆஃபீஸ் போவேன், காலேஜ் போவேன், ஸ்கூல் போவேன் அப்படின்னு அதை நிறுத்திடுறாங்க. அந்த பசங்க வீட்டில் இருந்து சில தப்பான முடிவுகள் எடுத்துறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்லை. பட் எப்படி நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம வந்து அழகாக கொண்டு வரமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தை நம்ம அழகாக கொண்டு வரலாம். இப்போ நான் அந்த மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் நான் வந்து என்னுடைய 12th காலேஜ் எல்லாமே நான் வந்து டாப் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னால் அந்த விஷயத்தை வந்து சூப்பராக பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் வந்து சூப்பராக பண்ண முடியும். இந்த மெயின் திங் இஸ் உங்கள்கிட்ட பசங்க யாருன்னா வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா உனக்கு என்னப்பா டிப்ரெஷன், உனக்கு என்னப்பா ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு பாட்டு கேளு, ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய எமோஷன்ஸ் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா இதுக்காகவே சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத ஹெல்ப் பண்ணுங்க அந்த நேரத்தில். ஸோ என்னோட வீட்டில் பர்சனலாக வந்து அன்எஜுகேட்டட் பீப்பிள்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னாலுமே புரியல. என்னுடைய ஆன்சைட்டி டிசார்டர் அந்த ஸ்டேஜ்லாம் என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்னுடைய அங்கிள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களை பொண்ணு வந்து மென்டலாக ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டு நான் சொன்னேன். அவங்க தான் இன்னொரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போய் அந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் எனக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு அந்த பிரச்சனை ஏன் நம்மளுக்கு வருதுன்னா ஸ்டடி பண்ணி இப்போது அந்த பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எப்பயுமே நம்மளுக்கான சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா விஷயமும் நம்ம வந்து சமாளிக்கலாம். நம்ம சமாளித்து வரப்போ நமக்கு லைஃப் வந்து ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பீப்புளா அப்படின்றது. இப்போ வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னா வந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுது, ஒரு படிப்பில் சக்ஸஸ் ஆகுது அப்படி இல்லாமல் நமக்கு எதனா ஒரு குறைகள் இருக்கும். இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மென்டல் இல்னஸாக இருக்கலாம், ஆன்சைட்டி டிசார்டராக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய பீப்புளுக்கு இருக்கும். அது நம்ம சர்வை ஆகி ஹீல் ஆகி வரும் இல்லையா. அதுதான் நான் உண்மையாலுமே சொல்கிறேன். அது ஒரு சூப்பரான ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். பரவாயில்ல நம்ம இதுலேருந்து வெளியில் வரும் அப்படின்றத. இப்போ நான் எனக்கு ஆன்சைட்டி டிசார்டர் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வீட்டில் ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு இருக்காது. மூலமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது கூட நம்ம வந்து அவ்வளோ எடுத்து சொல்லணும். நான் அந்த மாதிரி நேரங்களில் இருந்து பொறுமையாக இருந்து வந்ததால் தான் இப்போது என்னால் ஒரு சின்ன லைஃப்பில் ஏதோ நம்ம வந்து நமக்கு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து உங்க முன்னாடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எப்பயுமே லைஃப்பில் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங், போல்டாகிறது ரொம்பவே முக்கியம். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே.